அடைகிறாங்க, வாங்குறவங்க சந்தோஷம் அடைகிறாங்க. நம்ம முடிஞ்சால் மனுஷாவுக்கு கூட நன்றி சொல்லுங்க. நமக்கு நல்லது செய்கிற எல்லாருக்குமே நன்றி சொல்ல வேண்டாம். ஓகேங்களா? உணவு, இயற்கை நமக்கு உணவு கொடுக்குது இல்லையா? அந்த உணவுக்கு எப்படி கிடைக்குது? பொங்கல் சீராக கொடுக்கப்பட்டாங்க. அது பெண்களுக்கு பூந்த வீட்டில் ஒரு சிறப்பு தேடி கொடுத்துச்சு. அதுதான். வணக்கம், ஹாப்பி பொங்கல். லட்சுமி கடாட்சம் சேனல் பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நன்றி. இந்த பதிவு மூலிமா நான் என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டது, ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இருந்தாலும் பொங்கல் பற்றி நம்ம சொல்லிடலாம், சில விஷயங்களை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிடலாம். மெயினாக பொங்கல் வாழ்த்து, ஹாப்பி நியூ இயர் கூட நான் வீடியோ போடல. ஹாப்பி நியூ இயர். ஓகேங்களா? ஏன் வீடியோ போட மாட்டேன்றோம்னா, ஒரே ஒரு விஷயம், நல்ல எஃபர்ட் போட்டு வீடியோ போட்டு நமக்கு சரியான ரிசல்ட் கிடைக்கலன்னா கொஞ்சம் வெக்ஸ் ஆகிடுது. இதுதான் ஆக்சுவலாக உண்மை. அதனால தான் நான் வீடியோ போடலை. நம்ம நல்ல நல்ல விஷயங்களை கொடுத்து அது ரீச் ஆச்சுன்னா பரவாயில்ல, ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. ஹாப்பி பொங்கல். இந்த பொங்கல் நிறைய சிறப்பு விஷயங்களை அடக்குனது. காலம் காலமாக நம் முன்னோர்கள் கொண்டாடப்பட்ட ஒரு ஃபெஸ்டிவல் தான், ஒரு திருவிழா தான், ஒரு திருவிழா மாதிரி தான். இது 4 நாள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இந்த பொங்கல் சிறப்பை பற்றி நாள் முழுதும் சொன்னாலும் அந்த நாளுக்கு பத்தாது. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு தினம் தான் பொங்கல். சிறப்பை ரொம்ப மிக முக்கியமான ஒரு சில பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். பொங்கலின் சிறப்பு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வினா, பொங்கல்னா இயற்கைக்கு நன்றி சொல்ற நாள். நம்ம முடிஞ்சால் மனுஷாவுக்கு கூட நன்றி சொல்லுங்க. நமக்கு நல்லது செய்கிற எல்லாருக்குமே நன்றி சொல்ல வேண்டாம். ஓகேங்களா? உணவு, இயற்கை நமக்கு உணவு கொடுக்குது இல்லையா? அந்த உணவுக்கு எப்படி பூமி, சூரியன், மழை, காற்று, இது எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு உணவு கொடுக்கறதுக்கு, பயிர்கள்லாம் விளையாடுறதுக்கு காரணமாக இருக்கு. அதனால அந்த இயற்கைக்கு நன்றி சொல்ற நாள். இதுதான் மிக முக்கியமான இந்த பொங்கலின் சிறப்பு. அடுத்து என்ன பார்த்தோம்னா, அதுக்கு இந்த சில விலங்குகள் பார்த்தோம்னா, பசுமாடு, இந்த எருது, இதெல்லாம் நன்றி சொல்ற நாள். ஏன்னா அதெல்லாம் நமக்கு உழவுறதுக்கு பயன்படுது. இன்னைக்கு தான் நம்ம மாடர்ன் வந்துருச்சு, நிறைய நம்ம மிஷினெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அன்றைய நாட்கள்லாம் இதெல்லாம் தான் சேர்ந்து நமக்கு உணவளிக்க பயன்படுது. தொன்று தொட்டு வர்றதுனால இந்த பசுமாடுகளுக்கு, எருதுக்கு, இதுக்கெல்லாம் நன்றி சொல்ற நாள். ஓகேங்களா? இந்த பொங்கலின் சிறப்புன்னா இதுதான். ரொம்ப இன்னொரு ஒரு விஷயம் பொங்கலோட சிறப்புல மிக முக்கியமா நான் சொல்ல வந்தது என்னன்னா, பெண்களுக்கு சீர் கொடுக்கறது. அதாவது சீர் கொடுக்கறதே தப்புன்னு தான் நான் நினைப்பேன். ஆனா இந்த பொங்கல் சிறப்பு மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கு தான். ஏன்னா இது கொடுக்குறவங்களும் சந்தோஷம் அடைகிறாங்க, வாங்குறவங்களும் சந்தோஷம் அடைகிறாங்க. இது கொடுக்குற சீர் எவ்வளோ பெருசுன்றதெல்லாம் கிடையாது. சீர் கொடுத்தாலே சந்தோஷம் தான். அது என்ன வேணாலும் இருக்கலாம், கொஞ்சமாக கொடுத்தாலும் பரவாயில்ல. ஏன் அப்படி கொடுத்தாங்கன்னா, அந்த காலத்தில் பெற்றோர்கள் திருமணமான பெண்களுக்கு புகுந்த வீட்டில் தாய் வீட்டின் பெருமையை நிலைநாட்டுவதற்காக கொடுக்கப்பட்ட சீர் தான். அவங்க வீட்டில், அம்மா வீட்டில் விளைஞ்சதெல்லாம் கொண்டு போய் பொங்கல் சீராக கொடுக்கப்பட்டாங்க. அது பெண்களுக்கு பூந்த வீட்டில் ஒரு சிறப்பு தேடி கொடுத்துச்சு. அதுதான் இந்த பொங்கல் சீரோட மிக முக்கியமான ஒரு விஷயம். பொங்கல் சீரோட மிக முக்கியத்துவமான விஷயம் இதுதான். இது காலகாலமாக பெண்களுக்கு, திருமணமான பெண்களுக்கு பெற்றோர்கள் கொடுத்துட்டு வராங்க. தலைப்பொங்கலாக இருந்தால் அது ரொம்ப விசேஷமாக, அதாவது திருமணமான முதல் வருஷம் வரப்பொங்கல் தலைப்பொங்கல், அது ரொம்ப விசேஷமாக செய்யப்படுது. தலைப்பொங்கல் மாமியார் வீட்டில் தான் செய்வாங்க. எல்லாமே கொண்டு போய் கொடுப்பாங்க, அங்கே பொங்கல் வைக்கிறது. தீபாவளிக்கு எப்படின்னா, அதாவது மாமியார் வீடுனா பொண்ணோட மாமியார் வீடு. ஓகேங்களா? தீபாவளினா நம்ம மாப்பிள்ளை வரவழைப்போம். இங்கே பொங்கலுக்கு நம்ம கொண்டு போய் சீர் கொடுத்து அங்கே எல்லாம் செய்ய சொல்லுவோம். இதுதான் விசேஷமான நாட்கள். ஓகேங்களா? இந்த பொங்கல் சீர் இன்னொரு விஷயம், அம்மா அப்பா தான் கொடுக்கணுமா? அம்மா அப்பாலாம் இறந்து போயிட்டாங்கன்னா அண்ணன் தம்பிங்க கொடுக்கறது. ஏன்னா இந்த பிறந்த பெண் என்ன செய்வாராமா, அந்த சீரை வாங்கிட்டு தன் தாய் வீடு மேலே மேலே வளர்ச்சி அடையணும். இதை ஒரு பிறந்த பெண் எப்போதுமே பொண்ணுங்களுக்கு இது ஒரு விஷயம், தான் அம்மா வீடு வளர்ச்சி அடைந்தா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதில் ரொம்ப ஒரு பெருமை இருக்கு. அதனால தான் அந்த சீரை வாங்கிட்டு தான் அம்மா வீடு மேலும் மேலும் வளர்ச்சி அடையணும், தான் அண்ணன் தம்பி மேலும் மேலும் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வாழ்த்துவாங்க. அதனால தான் காலம் காலமாக இந்த அளவும் கிராமப்புறங்களில் மிக விமர்சையாக இந்த சீர் கொடுக்குற பழக்கம், பொங்கல் சீர் கொடுக்குற பழக்கம் இன்னைக்கு இருக்கு, நகர்ப்புறங்களிலும் இருக்கு. இந்த
வந்து பெரிய செலவெல்லாம் கிடையாது. சீர்னா தங்கம் வெள்ளி இந்த மாதிரியெல்லாம் கிடையாது. நம்மளால் முடிஞ்ச சீரை கொடுத்து அதாவது உறவு பலப்படுத்தும். அண்ணன் தம்பி உறவு, தாய் தகப்பன் உறவு, இதெல்லாம் பலப்படுத்துகிற சீர் இதை வந்து கொண்டு போய் நம்ம எப்போதும் அடிக்கடி போனாலும் வருஷத்துல ஒரு தடவை அக்கா தங்கைங்களுக்கு கொடுக்குற சீர் வழக்கம் ரொம்பவே நல்ல விஷயம். இது நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த சீர் கொடுக்குற பழக்கத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் சீராக நினச்சி கொடுத்தாலும் சரி, என்னவோ எத்தனையோ கிஃப்ட் பர்த்டேக்கு கண்ட கிஃப்டெல்லாம் கொடுக்குறோம். நம்ம அது இதனெல்லாம் கொடுக்குறோம், தப்புலாம் கிடையாது. அதே மாதிரி நினச்சி இந்த பொங்கல் சீரை கொடுங்க. நீங்களும் சந்தோஷமாக இருங்க. கொடுக்குறவங்களும் சந்தோஷம், வாங்கிக்கிறவங்களுக்கும் சந்தோஷம். மேன்மேலும் வளர்ச்சி அடைகிறதுக்கு இந்த சீர் வந்து ரொம்பவே முக்கியமாக கருதப்படுது. இது நகர்ப்புறங்களிலும் இன்றைக்கு செய்யப்படுது. மீண்டும் ஒரு முறை ஹாப்பி பொங்கல். லட்சுமி கடாட்சம் சேனல் பார்த்துட்டு இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் வீட்லேயும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும். பொங்கல் வந்து இன்னும் ஒரு விஷயம் மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம். பொங்கல் வந்து எல்லாருமே பானையில் தான் பொங்கணும்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து பொங்கி வர்றப்போ நம்ம வீடு வளமாக இருக்கும். ஒரு சிலர் வந்து இன்றைக்கி கம்ப்யூட்டர் பொங்கல், அதாவது கம்ப்யூட்டர் பொங்கல்னா குக்கரில் வச்சிடுறாங்க. அந்த மாதிரியெல்லாம் செய்யாதீங்க. பொங்கலை வீட்டில் வச்சு பொங்கி வரப்போ பொங்கல்னு சொல்லி சந்தோஷமாக பொங்கலை கொண்டாடுங்க. நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. உங்கள் வீடு மேன்மேலும் வளர்ச்சி அடையும். பொங்கலுக்கு நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. என்னென்ன வாங்கினது ஆல்ரெடி நமக்கு தெரியும். எல்லா வீடியோஸும் நம்ம பார்த்துருப்போம். இந்த பொங்கல் சீர் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டாங்களா என்னன்னு தெரியல. எனக்கு தோணுனது இந்த விஷயந்தான். நிறைய விஷயம் ஆல்ரெடி நமக்கு பல நூற்றாண்டுகளாக கொண்டாடப்படுறதுனால இந்த பொங்கல் பற்றி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். அதை பற்றி தான் இப்போ ஞாபகப்படுத்துகிறோம். சீர் கொடுக்காதவங்கன்னா ஒரு ஜிபே மூலியமாக அக்கா தங்கச்சிங்களுக்கு அனுப்பிடுங்க. ஓகேங்களா? உங்கள் பொண்ணுங்க இருந்தாங்கன்னா பொண்ணுங்களுக்கு அனுப்பிடுங்க. மிக்க நன்றி.